ஒரு காதல். நிஷாவையும் ராகவன் டீம்ல இருந்து அன்பையும் நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்க அவங்க கிட்ட சம்மதம் வாங்கிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். அது மட்டும் இல்ல மிஸ்டர் சூர்யா, இந்தாங்க இந்த ஆபரேஷனுக்கான மொத்த டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. இதை முதல்ல நீங்க 2 பேரும் பக்காவா ஸ்டடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்ப இந்த ஆபரேஷனை நீங்க ஆரம்பிக்க போறீங்கிற விஷயத்த எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க 2 பேர் மட்டும் முதல்ல அந்த காட்டுக்குள்ள போங்க. உங்களை நீங்க எந்த ரூபத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க போறீங்கிறதையும் என்கிட்ட சொல்லிட்டு நீங்க 2 பேரும் கிளம்புங்க. நீங்க போய் அங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அங்க நிலைமை சரியா இருக்கும்போது மற்ற 2 பேரையும், ஐ மீன் நிஷாவையும் அன்பையும் உங்க துணைக்கு நீங்க கூப்பிட்டுக்கோங்க. எஸ் சார். எந்த சூழ்நிலையிலையும் நீங்க போலீஸுங்கிற விஷயம் அந்த கேங்குக்கோ இல்ல அங்க இருக்கிற மக்களுக்கோ தெரியவே கூடாது. அதுல முதல்ல உங்க கவனம் இருக்கட்டும். ஓகேவா? எஸ் சார். இந்த நொடியில இருந்து உங்க ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. பெஸ்ட் ஆஃப் லக். எஸ் சார். எஸ் சார். இந்த ஆபரேஷனை நீங்க சக்சஸா பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கான அங்கீகாரம் வேற லெவல்ல இருக்கும். எஸ் சார். ஏற்கனவே பண்ண அதிக பிரசங்கித்தனம் எல்லாம் இவர் வரைக்கும் வந்திருக்கு. ஆனா ஒரு நல்ல நேரம், டிபார்ட்மெண்ட் கொண்ட மாதிரி ஆர்வ கோளாறுங்க தேவைப்படுது. அதனால நீ தப்பிச்ச. இந்த டாஸ்கோட எண்ட்ல தான் நீ இந்த டிபார்ட்மெண்ட்ல கண்டினியூ பண்ணுவியா இல்லையான்னு நிச்சயமாகும். லிசன் ஆல் ஆஃப் யூ. ஐஜி சொன்ன சீக்ரெட் மிஷனை பத்தி நான் இப்ப சொல்றேன். கையிலோட சம்மதம் அங்கேயே கிடைச்சிருச்சு. இப்போ உங்க 2 பேரோட சம்மதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஆபரேஷனை பத்தி முழுசா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சார், இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது சார். நான் கண்டிப்பா இதுல கலந்துக்கிறேன் சார். எனக்கு முழு சம்மதம் சார். நிஷா, வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? சார், இது என் டேலண்ட்டுக்கு கிடைச்ச மரியாதை சார். இதை நான் நிச்சயம் மிஸ் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லை, இதை நீங்க முன்ன நின்று நடத்துறீங்க. இதை விட வேற என்ன வேணும் சார்? எனக்கும் சம்மதம் தான் சார். குட் குட். இந்த ஆபரேஷன் என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு முழுசா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். எந்த சிச்சுவேஷன்லயும் இந்த விஷயம் வெளியே லீக் ஆகவே கூடாது. அப்படி ஆச்சுன்னா உங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். பாத்துக்கோங்க. காட் இட்? எஸ் சார். நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. இப்போ நாம இந்த மிஷன்ல என்ன, இது கொஞ்சம் ரிஸ்கான வேலையா இருக்கு சார். இது கொஞ்சம் இல்ல, நிறையவே ரிஸ்கான ஆபரேஷன். இதுல எந்த சூழ்நிலையிலையும் பின்வாங்கவே முடியாது. டூ ஆர் டை சிச்சுவேஷன் தான் இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, இதை டிஜிபி லெவல்ல டிஸ்கஸ் பண்ணி ஐஜி நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்கிற சீக்ரெட் மிஷன். இதுல ஒருத்தர் சொதப்பினாலும் மொத்த ஆபரேஷனும் கொலாப்ஸ் ஆயிடும். அதோட இதுல கலந்துக்கிற நம்ம 4 பேரோட உயிரும் போயிடும். அதனால இந்த ஆபரேஷன்ல மத்த நேரம் மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்காம ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். எஸ் சார். இந்த ஆபரேஷன்ல முதல்ல நானும் கையிலும் போய் அங்க சிச்சுவேஷனை நமக்கு சாதகமா செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்க 2 பேருக்கும் இன்ஃபார்ம் பண்றேன். அப்ப நீங்க 2 பேருமே யாருக்கும் தெரியாம வந்தா போதும். ஓகே? ஓகே சார். ஓகே சார். குட். ஆபரேஷன் பிகின் நவ். கயல் சார், நீ போய் முதல்ல கிளம்புறதுக்கு தேவையான திங்ஸை பேக் பண்ணிக்கோ. முக்கியமா போலீஸ் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. சார், உங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் கிளம்புறதுக்கு ஆல்ரெடி பேக் பண்ணிட்டேன் சார். இந்த சிச்சுவேஷனுக்காக அதுல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா போதும் சார். அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போதும் சார்.